இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆதவ் அர்ஜுனா யார்? மிக பெரும் லாட்டரி வியாபாரி மார்டின் அவர்களுடைய மருமகன் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. ஏற்கனவே லாட்டரி வியாபாரி மார்டின் வீட்டில் அவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருமானத்திற்கு அதிகமாக அவர் சொத்து சேர்த்த பல விவரங்கள் வெளியானது. கணக்கில் காட்டாத ஆவணங்கள் பல பறிமுதல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பிரச்சனை அமைதியாக இருந்த பொழுது தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் அவருக்கு சொந்தமான பல இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றிருக்கிறது. அந்த சோதனை முடிவில் வருமானத்தில் கணக்கில் வராத பல சொத்துக்கள் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு பின்னணி என்ன என்று பார்த்தால், ஏதோ மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசின் தூண்டுதலால் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது என்று இனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இவர்கள் செய்த தவறை, இவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பேச்சாளர்கள் எல்லாம் இன்று பேசுவார்கள். ஆதவ் அர்ஜுனாவுக்கு முட்டு கொடுப்பார்கள். ஆனால் நடந்த உண்மை என்னவென்று பார்த்தால், இதுவரை அமைதியாக இருந்த திருமாவளவன் கள்ளக்குறிச்சியில் பூரண மது ஒழிப்பு மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்தப் போவதாக அறிவித்தார். அது பூரண மது ஒழிப்பு மாநாடா அல்லது மது ஊக்குவிப்பு மாநாடா என்ற ஒரு விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. மதுவை ஒழிப்பதற்கு திருமாவளவனுக்கு முழு ஈடுபாடு இல்லை. ஏதோ திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக, கண் துடைப்புக்காக அந்த மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். அதுவும் திமுகவுடைய பிரதிநிதிகளை அமர வைத்துக் கொண்டே அந்த மாநாட்டை திருமாவளவன் நடத்தினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்தில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா தான் முதலில் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேச ஆரம்பித்தார். அதே நேரத்தில் திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினால் இன்றைக்கு திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பவர் இந்த ஆதவ் அர்ஜுனா தான். ஆகவே இவரை அடக்கி வைத்தால்தான் எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடனேயே கூட்டணியில் இருக்கும். இல்லை என்றால் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியேறிடுவார்கள். அல்லது அப்படியே திமுக கூட்டணியில் இருந்தாலும் சீட்டுக்காக மிகப்பெரிய குடைச்சலை கொடுப்பார்கள், அதிகமான சீட்டுகளை கேட்பார்கள். ஆகவே இவர்களை அடக்கி வைப்பதற்கு ஒரே வழி ஆதவ் அர்ஜுனா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற வேண்டும் என்று திமுக அரசு நினைத்தது, திமுக கட்சி நினைத்தது என்று சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்ப்பதாக திமுக காட்டிக்கொண்டாலும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழகத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் மறைமுகமாக நெருங்கிய ரகசிய தொடர்பு பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கும் திமுகவிற்கும் இருக்கிறது. இங்கே சென்னையிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுவார்கள், டெல்லிக்கு காவடி தூக்குவார்கள். மற்றவர்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டுதான் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முடியும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார் என்று சொன்னால் திமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எப்படிப்பட்ட ரகசிய உறவு இருக்கிறது? நான் அடிப்பதை போல அடிக்கிறேன், நீ அழுவதை போல அழு என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. திமுகவும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதை போலத்தான் நாங்கள் பேசுவதை போல பேசுவோம், நீங்கள் கண்டும் காணாமல் இருந்து கொள்ளுங்கள் என்று திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய உறவு வைத்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் தமிழக அரசின் வருமான வரித்துறை ஆதவ் அர்ஜுனா வீட்டில் சோதனை நடத்தினால் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பழிவாங்குகிறது, ஆதவ் அர்ஜுனாவை பழிவாங்குகிறது என்று திட்டவட்டமாக தெரிந்துவிடும். ஆகவேதான் திமுக ரகசியமாக காய்களை நகர்த்தியது. மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இருக்கின்ற நெருக்கத்தை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா வீட்டில்
அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பணிய வைப்பதற்கு திமுக முயற்சித்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை பல ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா ஒன்றும் மிகப்பெரிய யோகிய சிகாமணி அல்ல, லாட்டரி வியாபாரி மார்டின் ஒன்று மிகப்பெரிய யோகிய சிகாமணி அல்ல. இவர்களெல்லாம் உழைத்து ஒரு நல்ல தொழில் நிறுவனங்களை நடத்தி அதன் மூலம் லாபம் ஈட்டி சம்பாதித்த நேர்மையான மனிதர்கள் அல்ல. இவர்களெல்லாம் லாட்டரியை விற்பனை செய்து, கனவுகளை விற்பனை செய்து, கோடிகளிலே பரிசு விழும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களை தெருக்கோடியிலே நிற்க வைத்து அதன் மூலம் கோடிகளை குவித்தவர்கள், கோடிகளை குவித்து அதன் மூலம் வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், உல்லாசமாக வாழ்பவர்கள். ஆகவே இவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற வேண்டிய ஒன்றுதான். அதற்காக மக்கள் யாரும் வருத்தப்பட மாட்டார்கள். அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.